இதே கேள்வியை கமல் சார்கிட்ட கேட்கும்போது உங்களோட ரசிகர் வந்து இப்போ உங்களோட நண்பருக்கு படம் பண்ணுறது என் ரசிகன் என் நண்பனுக்கு படம் பண்ணுறதுங்கிறது எனக்கு தான் பெருமைன்னு சொல்லிட்டு ஹி மேட் அ ஸ்டேட்மெண்ட் சேயிங் ப்ராப்பராக பண்ணிட்டு அடுத்து இங்கே வாங்கன்னு சொல்லி. ஸோ ஐ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் நோ. இன்னொருத்தர் நம்ம ஏற்றுக்காமல் இருக்கணுங்கிறது இல்லைல்ல. நான் எங்கள் அம்மா வந்து நான் ரஜினி சார் படம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்னது வந்து இந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் அந்த பாட்டு வந்து ஒளிமொழியில் வரும்போது தான் உனக்கு சாப்பாடே கொடுக்க முடியும், அப்போ நீ சாப்பிட்ருவேன். ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னை விட்டிங்கன்னா என் குடும்பம் எல்லாருமே வந்து ரஜினி சாரோட ஃபேன் தான். அண்ட் அன்டில் ஐ திங்க் முத்து டில் படையப்பா ஐ திங்க் ஐ வாஸ் த கிரேட்டஸ்ட் ரஜினி சார் ஃபேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னையிலேருந்து நான் சத்யான்ற ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சேனோ மை ஐடியாலஜி சேஞ்ச் அபவுட் வாட்சிங் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ பிகேம் அ ஹியூஜ் ஃபேன் ஃபார் கமல் சார். That doesn't mean that I don't like Rajini sir's films. But given an opportunity to direct a film with Rajini sir, now I have more responsibility. ஏன்னா நான் வந்து சைமா அவார்டு சம்மதர் அவார்ட் ஷோ இதே கேள்வியை கமல் சார்கிட்ட கேட்கும்போது உங்களோட ரசிகர் வந்து இப்போ உங்களோட நண்பருக்கு படம் பண்ணுறது என் ரசிகன் என் நண்பனுக்கு படம் பண்ணுறதுங்கிறது எனக்கு தான் பெருமைன்னு சொல்லிட்டு ஹி மேட் அ ஸ்டேட்மெண்ட் சேயிங் ப்ராப்பராக பண்ணிட்டு அடுத்து இங்கே வாங்கன்னு சொல்லி. ஸோ ஐ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் நோ. This festive season, travel the world with Grand Royal Tours.